உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கான மருத்துவம். கண் பார்வை ஏன் அதிகரிக்கலை? நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா தாய்ப்பால் சரியில்லை, தாய் நல்ல உணவு சாப்பிடல. முந்தி சாப்பிட்டா மாதிரிலாம் இன்றைக்கி யாருமே உணவு எடுத்துக்கிறது இல்லை. இந்த பேறுகால மருந்து தாய் சாப்பிட்றதே கிடையாது இன்றைக்கி. ஏன்னா பேறுகால மருந்து அவ்வளோ அற்புதம். அதை சாப்பிட சாப்பிட எல்லா நோயிலேருந்து தடுப்பு சக்தி அந்த பேறுகால மருந்தில் இருக்குது. தாய் சாப்பிடும்போது குழந்தைக்கு நல்லா இருக்கும் கண். தாய் சாப்பிட்லன்னா குழந்தையும் மந்தமாக இருக்கும். அதனால் கண் நல்லா தெரிகிறதுக்கான மருந்து முக்கியமாக நந்தியாவட்டை இலை, கண்டத்திப்பிலி, விளக்கெண்ணெய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு கண் நன்றாக தெரிய இதில் குழந்தைங்களுக்கு இறுக்கமாக போட்டு சூடேறுற மாதிரி உடைகளை போடக்கூடாது. உடம்பு சூடேறுச்சுன்னா கண் சூடேறும், காது சூடேறும், குழந்தை உடனே அழுகும். இன்னும் குழந்தைங்களுக்கு தலையில் நல்லாவே எண்ணெய் தேய்ச்சி விட்றதில்ல. அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கனாக்கா கண், காது, மண்டைக்கு போகிற நரம்புகள், ரத்த ஓட்டம், கண்ணுக்கு போகிற நரம்புகள், ரத்தோட்டம் தலையில் நல்லா காலிலேருந்து தலை வரைக்கும் போச்சுனா தான் உடம்புல ரத்தோட்டங்கள் சீராக போச்சுனா தான் குழந்தைங்களுக்கு அந்த கண்ணுன்றது பளிச்சுன்னு தெரியும். நம்ம கண்ணில் பெரியவங்க கண்ணையும் பாருங்கள், குழந்தை கண்ணையும் பாருங்கள். குழந்தை கண்ணு நல்லா பளிச்சுன்னு நல்லா துருதுருன்னு இருக்கும். எந்த ஒரு அழுக்கும் படிஞ்சிருக்காது. இந்த மாதிரி கண் சூடேறினா தான் கண் உறுத்தலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்வைகள் மங்கலாக இருக்கிறதுக்கு, ரத்தோட்டங்கள் போகிறதுக்கு இந்த சூடாகிற மாதிரி தலையெண்ணெய், தொப்பி இதெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் போட்டு இறுக்கமாக வச்சிங்கன்னா, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க போட்டிங்கனாலும் எண்ணெய் நல்லா உடம்புக்கு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு போடுங்க. கண் பார்வை சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஆயில் முழுக்க கண் நோயின்றது வராமல் இருக்கிறதுக்கு நந்தியாவட்டை இலைச்சாறு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். கண்டத்திப்பிலி ஒரு சிட்டிகை அளவு கூட சேர்த்துக்கிறணும். இப்போ சாறும் பொடியும் ஒன்று சேர நல்லா கலந்துடணும். அந்த மருந்தை சுவைச்சு பார்த்துட்டு கொடுத்தாக்க ரொம்ப நல்லது. என்ன சுவையில் இருக்குன்றது தாய்க்கும் சேரும். தாய்ப்பால் கொடுக்குற தாயும் அந்த சுவையை தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைக்கும் சீக்கிரமாக நோய் குணமாகும். இதை உள்ளுக்கு கொடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து தாய்ப்பால் கொடுங்க, உணவு கொடுங்க. கண் பார்வை வாழ்நாள் முழுக்க நல்லா தெரியும். கண்ணுக்கு போகிற ரத்தோட்டங்கள் ஒரே சீராக ஓடிச்சினாலுமே கண் பளிச்சுன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு கண் நன்றாக தெரிய கண்டத்திப்பிலி, நந்தியாவட்டை இலை, விளக்கெண்ணெய், இது 3 கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரித்து முறிச்சு எடுத்தது. இது அப்படியே குழந்தைக்கு உள்ளுக்கு கொடுத்தோம்னா கண் பார்வை நன்றாக தெரியும். கண் பார்வை நல்லா தெரியறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.